நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான். யாரை தவிர இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் செய்பவர்கள், நல்ல உபதேசம் செய்து கொண்டவர்கள், இவங்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டத்துலதான் இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நற்செய்தியை ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறது இருக்குது, அவர்கள் நஷ்டமடைய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ இங்க ஒரு ஹதீஸை நாம கேட்கிறோம், இங்க ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாம கேட்கிறோம். இதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு வீட்டுல மனைவி இடத்துல ஒருத்தர் சொல்றார், தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல சொல்றார், தன்னுடைய நண்பர்கள் இடத்துல சொல்றார். இந்த உபதேசத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த இருவரும் மாற்றி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களை அல்லாஹ் நஷ்டமடைந்தவர்களாக ஆக்க மாட்டான் என்பதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்ல காரியங்கள் செய்து கொள்ளுங்கள், ஆமனு அமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்ட நிலையில நற்காரியங்களை செய்து கொள்ளுங்கள், அதே போன்று நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்ல உபதேசங்களை செய்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்ப நல்ல உபதேசங்களை என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்ல காரியங்கள்ல நல்ல செய்திகளை நல்ல உபதேசங்களை ஒருவர் இன்னொருவரிடத்துல நாம சொல்லணும், மற்றவர்களிடத்துல நல்ல உபதேசங்களை நாம கேட்கணும். இந்த மாதிரி சொல்லிக் கொள்வது, கேட்டுக்கொள்வது, பேசிக்கொள்வது இருக்குது, இந்த தன்மை உங்களை நஷ்டமடைந்த நிலைக்கு ஆக்கிறாது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறார். அப்போ சகோதரர்களே, மனைவி இடத்துல, குழந்தைகள் இடத்துல, நம்முடைய பிள்ளைகள் இடத்துல, நம்முடைய சகோதரர்கள் உறவுகள் இடத்துல இந்த நல்ல உபதேசங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸையாவது குடும்பத்துல சொல்லணும். மனைவி இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸையாவது சொல்லணும். சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம வாழ்றோமாங்கிறதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, அல்லாஹ்வை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல உபதேசங்களை ஒரு கணவன் மனைவியிடத்துல சொல்லணும், மனைவி தன்னுடைய கணவனிடத்துல சொல்லணும், பிள்ளைகளிடத்துல சொல்லணும், உறவுகள் நண்பர்களிடத்துல இந்த மாதிரி நல்ல உபதேசங்களை நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிமாறிக்கொள்ளுங்கள். அந்த பரிமாறிக்கொள்கின்ற வரையிலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை நஷ்டம் அடைந்த நிலையில் ஆக்க மாட்டான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சில நபர்களுக்கு இந்த உலகத்துல வாழும் பொழுது நற்செய்தியை அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, கோபம் சொன்னா, கோபம் வரும்பொழுது பொறுமையாக இருப்பது மிகப்பெரிய நன்மை, அதுல மாற்றம் அல்ல. எவருக்கு கடுமையான கோபம் வருதோ, அப்ப எவர் பொறுமையை மேற்கொள்கின்றாரோ அந்த பொறுமையான நபருக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் சிறந்த நற்கூலியா வழங்குறான். அப்ப எந்த நேரத்துல தான் பொறுமையா இருக்கணும்?